பாருங்க, பீன்ஸ் பிடிக்காது அப்படின்ற பிள்ளைங்க கூட இனிமே உங்ககிட்ட வாரத்துல 2 நாள் இதை கேட்பாங்க. ஏன்னா இதுல பன்னீரும் போட்டு செஞ்சிருக்கிறதுனால ரொம்ப ஒரு டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருக்கு. அப்படியே வெறும் வாயிலே சாப்பிட்டுருவாங்க. நானே பாருங்க இப்ப செஞ்ச உடனே எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே உங்களுக்கு ஒரே பாராட்டு மழைதான். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்கிரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்க, இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் என்ன பண்ணுவோம், ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இதுவே நல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, நல்லா பொரியட்டும். கருக விட்டுறாம பார்த்துக்கணும். பாருங்க, இப்ப நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை, நல்ல ஒரே ஒரு பெரிய வெங்காயம், இதை நல்லா வதக்கிடலாம் இந்த எண்ணெயிலேயே. பாருங்க, வதக்கும் போது இதுல ஒரே ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த பச்சை மிளகாயை இதுல சேர்த்துக்கலாம். விதையெல்லாம் இல்லாம சேர்த்துக்கலாம். இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள். பாருங்க, இது நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்ப நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பீன்ஸ் வாங்கிட்டு வந்து இதை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை நல்லா தண்ணியில ஒரு வாட்டி இந்த மாதிரி அலசிட்டு போடுங்க. அப்ப வந்து நமக்கு என்ன ஆகும், சீக்கிரமா காய் வந்துடும். நிறைய தண்ணி ஊற்றணும்னு இருக்காது. ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்ல வச்சோம்னா டக்குன்னு வெந்துடும் உங்களுக்கு. கொஞ்சமா தேங்காய் துருவலும் போட்டு விட்டுறலாம் மேலால. எல்லாம் ஒன்னா சேர்ந்து வெந்துக்கும். சரி, இதுல கொஞ்சமா ஜீரகத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையா இருக்கும். அதுக்காக 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சிடலாம். பாருங்க, இப்போ 1 நிமிஷம் எடுத்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். ஏன்னா அடியில இருக்க காயெல்லாம் வெந்திருக்கும், மேல இருக்காது வெந்திருக்காது. லேசா அந்த மாதிரி ஒரு பிரட்டி விட்டுடலாம். பாருங்க, மறுபடியும் மூடி வச்சிடலாம். 1 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பொரியலுக்கு நான் வந்து பன்னீர் சேர்க்க போறேன். இந்த பன்னீரை இதுல சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பன்னீர் பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இதோட அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம பல்ஸ்ல போட்டு வந்துடலாம். துருவறதுக்கு பதில் பல்ஸ்ல போட்டுக்கலாம். பாருங்க, இப்ப பன்னீர் வந்து எப்படி துருவின மாதிரி நல்லா இருக்கு பாருங்க, பூ மாதிரி. இது நம்ம மிக்சில எல்லாம், அதாவது நம்ம கையில வந்து துருவிக்கிட்டு இருக்கணும் இல்லை, இந்த மாதிரி மிக்சில பல்ஸ்ல போட்டாலே பூ மாதிரி வந்துடும். இப்ப காய் நல்லா பிரட்டி விட்டுருந்தோம்லே இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். காய் வந்து 3/4 பதம் அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல இந்த பன்னீரையும் இதுல சேர்த்துடலாம். இதுல மீதி இருக்க இந்த தேங்காயும் இதுல சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இது எல்லாமே ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு நம்ம செய்யலாம். ரொம்ப நல்லா இருக்கும் இது. இப்ப தட்டை மூடி வச்சிடலாம். பாருங்க, இப்ப எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க, சூப்பரா பீன்ஸ் பன்னீர் பொரியல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் எல்லாம் சாப்பிட முடியாத நாள்ல நமக்கு வந்து புரோட்டீன் நல்லா வேணும்ன்ற நேரத்துல இந்த மாதிரி பன்னீரை போட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து நீங்க வந்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா, வீட்டுல இருக்கவங்க நான்வெஜ் சாப்பிட வேணாம்னு சொன்னா கூட பிள்ளைங்களுக்கு வந்து கோபம் வராது. ஏன்னா இந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பரா செஞ்சிருக்கோம் பாருங்க. பாக்குறதுக்கே ஒரு முட்டையில நம்ம வந்து பீன்ஸ் பொரியல் செஞ்சோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டேஸ்டா பாக்குறதுக்கு அப்படி இருக்கும். லுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இப்ப எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம்.
பாருங்க, பீன்ஸ் பிடிக்காது அப்படின்ற பிள்ளைங்க கூட இனிமே உங்ககிட்ட வாரத்துல 2 நாள் இதை கேட்பாங்க. ஏன்னா இதுல பன்னீரும் போட்டு செஞ்சிருக்கிறதுனால ரொம்ப ஒரு டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருக்கு. கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. இதுல வந்து வத்த குழம்பு, புளிக்குழம்பு இதெல்லாம் வச்சுட்டு இந்த பொரியல் வச்சு சாப்பிட்டு பாருங்க. அப்படியே வெறும் வாயிலே சாப்பிட்டுருவாங்க. நானே பாருங்க இப்ப செஞ்ச உடனே எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே உங்களுக்கு ஒரே பாராட்டு மழைதான்.